ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் எடுக்க போகிற முடிவுனால நம்ம மல்லி விஜயை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க வேறு வழியே இல்லாமல். அப்படி என்ன தான் விஜய் முடிவு எடுத்தார், எதனால் இந்த விபரீத முடிவு நம்ம மல்லி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ விஜய் 2 பேர்கிட்டையுமே வசமாக மாட்டிக்கிட்டார். ஏன்னா இந்த சுடர் இருந்துக்கிட்டு, நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் விஜய் நான் இங்கே இருப்பேன், இல்லைனா நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் எங்கேயோ போயிடுவேன், செத்து போயிடுவேன், அப்படி இப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணவுமே மல்லிக்கு விஜய்க்குமே தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அவங்க ஒரு நல்ல லவ் பாண்டில் இருந்துகிட்ருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம மல்லி ஐயோ இவன் என்ன இப்படி இறங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே விஜயை பார்க்குறாங்க. விஜய் என்னானாலும் நீங்கள் ஒத்துக்கக்கூடாது விஜய் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு அமைதியாகவே இருக்காங்க. அப்போ தான் ரேணுகா கேட்குறாங்க, என்ன சொல்லுங்கள் விஜய், அப்போ நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே ரேணுகா இருந்துக்கிட்டு, சரி ஓகே கல்யாணம் பண்ணலாம், ஓகே நான் போயிடுறேன், நான் சாவ போகிறேன்னு போகுமே என்ன பண்ண முடியும். விஜய் டக்குன்னு சரி தாலி நான் கட்டுறேன், நீ என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டியாக இருந்தப்ப தானே நான் தாலி கட்டுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் ஒத்துக்க. உடனே மல்லிக்கு படபடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஒரு உண்மையிலுமே ரேணுகாவாக இருந்தால் மல்லி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா பெண்களுக்கு மோஸ்ட் ஆஃப் பொசசிவ் நார்மலாகவே அதிகம். தன்னோட புருஷனை இன்னொருத்திக்கு சொந்தமாகணும்னா எந்த பொண்ணுங்க ஒத்துப்பா. அதுவும் இல்லாமல் ரேணுகா வந்தால் கூட பரவாயில்ல, இது வேறு ஏதோ ஒரு பொண்ணு, அதுவும் கேவலமான ஃப்ராடு வேலை பண்ணுற ஒரு நாய் அந்த சுடர் தான். அப்படி இருக்கும்போது மல்லிக்கு என்ன பண்ணுறது, படபட தாங்கல. ஐயோ விஜய் மட்டும் தப்பி தவறி அவள் கழுத்தில் தாடி கட்டிட்டாருன்னா மொத்தமும் முடிஞ்சு போயிடுமே, எல்லாமே போயிடுமே. விஜய்க்கு அதை விட லைஃப்பில் எதுவுமே இருக்காது. ஏன்னா இவன் வந்ததே பணத்தை சுருட்ட தான், பணத்தையும் சுருட்டிட்டு ஓடிடுவாள். ப்ளஸ் விஜயுமே போலீஸில் மாட்டிப்பார் 2வது கல்யாணம் இப்போ பண்ணார்னா. அப்படி இருக்கும்போது மல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ விஜய் என்ன வேணால் பண்ணலாம், விஜய் இந்த கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி மல்லி ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தான் மல்லிக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வருது. என்னென்னா, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பாக சரி வரான்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜய் தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் நீங்கள் ஒத்துக்காதீங்க, இவன் நீங்கள் தாலி கட்டினாலும் இங்கே தான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா, ஏன்னா அவள் வந்ததே பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லவுமே விஜய் ஷட்டப் மல்லி, இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, என்னதான் இருந்தாலும் அவள் ஏறணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மல்லிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னடா இது விஜய் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாயிட்டுது. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, அண்ணன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு, என்ன பண்ணுறதுனே தெரில, அவர் மட்டும் அவள் கழுத்தில் தாலி கட்டினாருன்னா மொத்தமும் முடிஞ்சு போயிடுனே, எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ தான் மனோகரன் சொல்கிறாங்க, வெயிட் மல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணே, விஜய் 2வது தரமாக கல்யாணம் பண்ணால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு நல்ல பொண்ணு இல்லை, அவர் அதனால எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் பரவாயில்ல, இதனால் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் வரப்போகுதுண்ணே, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லவுமே அப்போ தான் நம்ம மனோகரன் சொல்கிறாங்க, சரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு மல்லி, இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டு இருந்தால் சரி வராது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியல. என்னென்னா இப்படி சொல்கிறீங்க, விஜய் எப்படி நான் போலீஸில் மாட்டி விடுவேன்னு கேட்கும்போது, உனக்கு உன் புருஷன் முக்கியமாக இல்லை அவன் ஜெயிலுக்கு போகிறது முக்கியமானு கேட்கும்போது மல்லி ஸ்டன் அவுட் ஆகிடுறாங்க. ஏன்னா இப்போ விஜய் ஜெயிலுக்கு போகிறது முக்கியம் நம்ம நினச்சோன்னா, ஐயோ போயிட்டாரேன்னு நினச்சா மொத்தமாக போயிடும், அதனால் இப்போ யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் மனோகரன் சொல்கிறாங்க, இப்போ நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது சரிப்பட்டு வரும், இல்லைன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடும் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே, இப்போ நம்ம விஜயை காப்பாற்றியே ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும், அவள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு எனக்கு தோணுது, அதனால் நம்ம ஜாக்கிரதையாக தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஆமாம் மல்லி, கண்டிப்பாக நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. நம்ம மல்லி வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் மல்லி அழற அப்படின்ற மாதிரி மனோகரன் கேட்க, இல்லைண்ணா எனக்கு அவரை நானே வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நீ யோசிச்சேன்னா உன் புருஷனோட வாழ்க்கையே போயிடும். தயவு செஞ்சு அதை பற்றி யோசிக்காத. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதை பற்றி மட்டும் யோசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் ரொம்ப வந்து பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க நம்ம மல்லி. தாலி கட்ட இப்போ வந்து விஜய் ஒத்துக்கிட்டார் இல்லையா, தாலி கட்ட இந்த டைமில் தாலி கட்ட வந்து கரெக்டாக வந்து போலீஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க நம்ம மல்லி. இப்போ போலீஸை கூப்பிட்டு வந்து டானு நிறுத்துறதுனாலயே செம்ம பெரிய பிரச்சனை ஆகிடுது. என்ன மல்லி போலீஸை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாரு. எனக்கு வேறு வழி தெரியலங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே நீங்கள் எனக்கு சொந்தமாக மாட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. நம்ம போன வருஷம்லாம் எவ்வளோ இந்நேரம் சந்தோஷமாக இருந்தாங்க, இப்போ நீங்கள் எனக்கு சொந்தமே இல்லை. நீங்கள் வந்து அவ கழுத்தில் தாலி கட்ட போகிறீங்க, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு சுயநலமாக பேசுகிறேன். ஏன்னா ரேணுகாவை சுடர்னு சொல்லி பேசினா கண்டிப்பாக வந்து மொத்தமும் ஒரு கோவம் வரும். அப்படின்றதுனால மல்லி இப்போ எல்லா பிள்ளையுமே தூக்கி போட்டுக்கிறாங்க. விஜய் வந்து அதுக்கு என்ன மல்லி பண்ணுறது, காலம் பண்ணுற தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் எந்த தப்புமே பண்ணலையே, காலம் தானே இந்த மாதிரி மாற்றுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மல்லி சொல்கிறாங்க, காலம் பண்ணால் உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி, உங்களுக்கு என்ன அன்பு இல்லையா, இப்படின்ற மாதிரி நிறைய கேட்டுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன மாதிரிலாம் கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். மல்லி உண்மையிலேயே ரொம்ப பாவம், எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் மல்லிக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையானு தெரியல. மல்லி ஏன் கடவுள் இந்த மாதிரி பாடுபடுத்துகிறான்னு ஒன்றும் புரியல. அப்போ என்ன நடக்குது, எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போகிற வீடியோவில் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.